ஓசூர் பகுதியில் தனியார் காப்பகத்தில் படித்த சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல். பள்ளி தாளாளர் உட்பட 5 பேர் போக்சோவில் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் உள்ள காப்பகத்தில் படித்து வந்த 9 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக காப்பக உரிமையாளர் உட்பட 5 பேரை மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர். ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலையில் தின்னூர் பகுதியில் பேசே என்ற பெயரில் தனியார் காப்பகம் கடந்த 33 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்தை திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த ஷாம் கணேஷ் என்பவர் நிர்வகித்து வந்துள்ளார். காப்பக வளாகத்திற்குள் பள்ளியும் செயல்படுகிறது. இங்கு பிரிகேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கப்படுகிறது. காப்பகத்தில் ஆண், பெண் என 33 பேர் தங்கியுள்ளனர். தாளாளருக்கு உறுதுணையாக அவரது மனைவி ஜோஸ்பின் என்பவரும் பள்ளி ஆசிரியராக அதே பள்ளியில் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமிக்கு காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளாளருமான ஷாம் கணேஷ் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறுமி தாயார் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் கடந்த ஜனவரி மாதம் முதல் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக தெரியவந்தது. பின்னர் சிறுமி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து போலீசார் கைது செய்தனர். மேலும் விசாரணையில் வெளியில் தெரியாமல் இருக்க தாளாளரிடம் பணம் பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக ஓசூர் பகுதியைச் சேர்ந்த நாதமுரளி, செல்வராஜ் மற்றும் தாளாளர் மனைவி ஜோஸ்பின் ஆசிரியை இந்திரா ஆகிய 5 பேரையும் கைது செய்துள்ளனர். 5 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். காப்பகத்தில் உள்ள சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்திய நிலையில் 5 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஓசூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.